ஸ்நேகித நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஜெகன்மோகன், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலில் பொதுநல மருத்துவராக இருக்கிறேன். என்னோட இப்போ நான் பேச வர்றது சுகர் மற்றும் பிபினால் வரக்கூடிய இருதய பிரச்சனைகள். அது எப்படி உங்களுக்கு அது இருதயத்தை கொண்டு போய் விடுது அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சுகரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நார்மலாக எல்லாருக்கும் சுகர் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுற தன்மையும் நம்ம உடம்புலேயே இருக்கும். சுகரை நம்ம பிளட்ல இருக்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து பிளட்ல கலக்கும் சுகர். அதை ஒவ்வொரு செல்லுக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் சேர்றது, வேலை செய்கிறது நம்ம உடம்புல ப்ரொடக்ஷன் ஆகிற இன்சுலின். இப்போ சுகர் ரத்தத்தில் இருக்கிறது இன்சுலின் இருந்ததுனா தான் அந்த எல்லா செல்லுக்கும் போய் சேரும். அப்போ அந்த செல்லாம் நல்லா வேலை செய்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் சுகரில் பிரச்சனை வரவங்களுக்கு அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாகுது. அப்போ தான் சுகர்னால உங்களுக்கு ப்ராப்ளம்ன்றதே வருது. என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரத்தத்தில் சுகர் அதிகமாகிடும். ரத்தத்தில் சுகர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா, அதுவாக டைரெக்டாக உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் அது நிறைய செல்லுக்கு போகாமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு செல்லுக்கும் உங்களுக்கு அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். சரிங்களா? 2வது, சுகர் ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா நார்மலாக நம்மளுக்கு நடக்கிற மெட்டபாலிசம், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம உடம்பே சரி செய்கிறதுக்கு, ஒரு சிலது நல்லதை வச்சுக்கிறதுக்கும் கெட்டதை வெளியே தள்ளுறதுக்கும் நம்ம உடம்பு நிறைய வேலை செய்யும். இது எல்லா ப்ராப்ளத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப காமனாக நடக்கிறது என்னன்னா, கொலஸ்ட்ரால். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கெட்ட கொலஸ்ட்ரால் அந்த மெட்டபாலிசம் ஆகிறதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது உடைகிறதுன்ட்டு அந்த ப்ராசஸையும் கெடுக்கிறதுனால உங்களுக்கு சுகர் ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் அது கெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிக தன்மை உட்கார ஆரம்பிக்கும். இது வேறு இடத்துல டெபாசிட் ஆகிறது, அதாவது லைக் ஒரு சில டைம் லிவரில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபேட்டி லிவர்ன்ற கண்டிஷன் மாதிரி உட்காரலாம். அதே மாதிரி ரத்த குழாயில் உட்காந்துக்கிட்டு ரத்த குழாய்கள் அடைப்பு உண்டாக்கி உங்களுக்கு இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய், மூளைக்கு போகிற ரத்த குழாய், எல்லா ரத்த குழாய்களுக்கும் அது போய் அடைப்பு மாதிரி உட்காரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது அதிரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகுதுன்னா தான் உங்களுக்கு அது ஹார்ட் ப்ராப்ளம், அட்டாக் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 2வது, நான் சொன்ன மாதிரி செல்கள் போய் போதிய அளவுக்கு சுகர் போய் சேராத செல்கள் சரியாக வேலை செய்கிறது குறைபாடாகும். இது இருதயத்திலும் நடக்கும். நாளடைவில் அது கண்ட்ரோலாக வச்சில்ல, அது ரத்தத்திலே அதிகமாக இருக்குது, போதிய அளவுக்கு நம்ம செல்லுக்கு போய் சேரலைன்னா அந்த இருதய செல்கள் பாதிப்பாகிறதுனால அதனால் ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒரு பிரச்சனைகள் கொண்டு வரலாம். இது சுகர்னால் மட்டுமே இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இது சுகர்னால இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா முக்கால்வாசி இருதய பிரச்சனைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிபி. இப்போ பிபி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, பிபி நம்ம வெளியில் மெஷர் பண்ணுறது 120/80ன்னு மெஷர் பண்ணுறோம். இது நம்ம இருதயம் பம்ப் பண்ணுற கெப்பாசிட்டி வெளியே வருது. அதாவது இடது பக்கம் இருதயத்துலேருந்து தான் நம்மளுக்கு நல்ல ரத்தம்ன்றது வெளியே வரும். அந்த நல்ல ரத்தம் வெளியே வர ப்ரெஷர் இந்த 120/80ல் வரும். நார்மலாக நம்மளுக்கு அந்த 120, 130 வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா? அதே மாதிரி அந்த 80, 90 வரைக்கும் போகலாம். பட் அதுக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு பிபி இருக்குதுன்னு சொல்லுவோம். பிபி இருக்குதுன்னா ஏதாவது தெரியும்னா கண்டிப்பாக தெரியாது. அதான் ஒரு பெரிய இஷ்யூ. சுகரும் சரி, பிபியும் சரி, உங்களுக்கு வெளியில் பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் உள்ள பாதிப்புகள் ஆகிட்டே இருக்கும். பிபி நான் அதான் சொன்னேன், இருதயத்துக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர்னால நம்ம வெளியே ப்ரெஷர் பிபி அதிகமாக மெஷர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இருதயத்துக்குள்ளேயும் ப்ரெஷர் அதிகமாகும். நாளடைவில் என்ன ஆகும், இருதயத்தோட மசில், அந்த இடது பக்கம் இருதயத்துலேருந்து நம்மளுக்கு நல்ல ரத்தம் உடம்பு ஃபுல்லாக போய் சேர்றது அந்த இடது பக்கம் இருதயத்துலேருந்து தான். அந்த இருதயத்தில் இருக்கிற மசில் உங்களுக்கு பாதிப்பாக ஆரம்பிக்கும். உடனே தெரியுமானா பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் நாளடைவில் நம்ம பிபி ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாலோட தன்மை இடது பக்கம் வாலோட தன்மை குறைய ஆரம்பித்து இடது பக்கம் வீக்கமாக ஆரம்பிக்கும். வீக்கமாகச்சுன்னா அது ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வரும். அந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷனில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு மூச்சு வாங்குறது, நார்மலாக செய்கிற வேலைகளை விட மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மூச்சு வாங்குறதெல்லாம் வர ஆரம்பிக்கலாம். ஈவன் லைக் அந்த பம்பிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அது இருதயத்துலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பம்பிங் கெப்பாசிட்டி மினிமம் 60% இருக்கணும். அதுக்கு கீழே போகும்போது அந்த ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு நார்மலாக செய்கிற வேலைகள் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது குறைபாடு ஆக ஆரம்பிக்கும். அதுவும் மேஜராக தெரியாது அன்லெஸ் அன்டில் உங்களுக்கு ஒரு மூச்சு வாங்குற தன்மை அதிகமாச்சுன்னா. ஏன்னா உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற ப்ரெஷர் எப்படி ஆகும்னா, உங்களுக்கு அந்த பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சினா இருதயத்துலேருந்து வெளியே வர ரத்த ஓட்டம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இருதயத்தில் நிறையா ரத்தம் தங்க ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அது ப்ரெஷர் ரிட்டர்ன் போய் நுரையீரலில் போய் பாதிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நுரையீரலில் தண்ணி மாதிரி உட்காந்து பல்மேடியமான ஒரு கண்டிஷன் கொண்டு போகலாம். அப்போ தான் வெளியில் எமர்ஜென்சியாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். இது நம்மளுக்கு தெரியாமையே நடந்துட்டு இருக்கலாம். சிம்பிளாக நடந்தால் மூச்சு வாங்குது, அது வயசாகிறதாலும் நினைக்கும். பட் இது இருதயத்துக்குள்ளே இஷ்யூவாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது அந்த பிபினாலையும் சரி, சுகர்னாலையும் சரி, அந்த ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒரு கண்டிஷனுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இருதயத்துலேருந்து போகிற ரத்தம் வெளியே போகிறது கம்மியாகிறதுனால
நிறைய இடத்துக்கு போதிய அளவுக்கு ரத்தம் போகாதனால உங்களுக்கு அதனால பாதிப்புகள் ஆகிறதும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மூளைக்கு போறது, எல்லா இடத்துக்கும் அந்த அவுட்புட்ன்னு சொல்லுவோம். வெளிய வரக்கூடிய ரத்த தன்மை வந்து இதயத்துலேருந்து நல்ல ரத்தம் வெளிய வரது வந்து கம்மியாக ஆரம்பிக்குது இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ல. 2வது அங்க ரத்தம் தங்கிட்டே இருந்துச்சுன்னா, ரத்த கட்டு உட்கார்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த ரத்த கட்டு இருதயத்தில உட்கார்ந்துச்சுன்னா, அது அங்கருந்து உடைஞ்சு எங்க வேணா போய் அடைப்பு உண்டாக்கலாம். எங்க இருதயத்துக்கு போற ரத்த குழாய்க்கு அடைப்பு உண்டாக்கலாம். இல்ல வேற எங்கேயாவது போய் ரத்த குழாய் அடைப்பாகி அது பாதிப்பாகுது. இது சிம்பிள் நம்ம இந்த சுகர், பிபி கண்ட்ரோல் ஆகாம இந்த ஃபெயிலியருக்கு கொண்டு வந்தோம்னா, இதெல்லாம் வரலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளத்தையும் சொல்றேன். ஸோ, இப்ப இந்த சுகர், பிபிய நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்? அதனால இந்த இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராம நம்ம பார்த்துக்கணுன்றது தான் நான் இப்ப சொல்லப் போறேன் ஃபர்தரா. ஸோ சுகர பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வைஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110க்குள்ள இருக்கணும். சாப்பிட்ட பிறகு 160, 200க்குள்ள ஏதாவது வச்சிருக்கணும் சுகர் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது நம்ம டார்கெட் வேல்யூ. நம்ம சாப்பாடுக்கு ஏத்த மாரி நம்ம கண்ட்ரோல் ஆகுறது. இது நம்ம டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படும். 2வது 3 மாசத்து அளவு. கடந்த 3 மாசத்துல சுகர் எவ்வளோ % ரத்தத்தில கலந்திருக்குன்ட்டு. HbA1cன்னு சொல்லுவோம். கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின். அதாவது ரத்தத்தில இருக்கிற ஹீமோகுளோபின் ஒரு அணுக்கள்ல சுகர் எவ்வளோ படியுதுன்றது. நார்மலா சுகர் இல்லாதவங்களுக்கு அது 6%க்குள்ள இருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு 6 டூ 7%க்குள்ள இருக்கணும். இந்த 7%க்குள்ள இருந்துச்சுன்னா நல்ல கண்ட்ரோல்டா இருக்கு. நம்ம சொன்ன பிரச்சனைகள்லாம் வராம தவிர்க்கிறதுக்கு அந்த 7% தான் டார்கெட். அந்த 7% மேல போச்சுன்னா, உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ, நம்ம டார்கெட் வந்து அந்த 3 மாசத்து அளவும் 7%க்குள்ள வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110க்குள்ளயும், சாப்பிட்ட பிறகு 200க்குள்ளயும் வச்சிருக்கிறது தான் நம்ம டார்கெட். வயதாகும்போது இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த 3 மாசத்து அளவு கண்டிப்பா 7%க்குள்ள வைக்கிறது தான் உங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கணும். ஸோ, இதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, முதல் தடவ சுகர் உங்களுக்கு டயக்னோஸ் ஆகுதுன்னா, நம்ம சாப்பாடுலயே கண்ட்ரோல் பண்ணலாம். சாப்பாடு வந்து கரெக்ட்டா 3 வேளைக்கு சாப்பிடணும். ஆனா, அளவ கம்மியா வச்சுக்கணும். ஸோ, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல சுகர் மட்டும் சாப்பிட்டா தான் சுகர் ஏறும்னு கிடையாது. ஈவன் சாப்பாடு சாப்பிட்டாலும் சுகர் இருக்கும். பட் சாப்பாடுல சுகர் இருக்காது. அதில கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவோம். ஸோ, அதுவும் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில கலந்து அதோட மாறுபடுற தன்மைய குறைச்சிரும் சுகர் ரத்தத்தில அதிகமா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம அது எனர்ஜின்றதுனால அதுவும் சுகரா மாத்தி விட்டு சுகர அதிகப்படுத்தும். ஸோ, சாப்பிடுற அளவ கம்மி பண்ணிக்கணும் மெயினா. சரிங்களா? 3 வேளையும் கரெக்ட்டா சாப்பிடணும். சாப்பிடுற அளவு கம்மி பண்ணிக்கணும். நடுவுல பசிக்கும்போது பழங்கள். கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சுகர் கன்டென்ட் கம்மியா இருக்கிற பழங்கள் அப்படின்றத செக் பண்ணி, அது கம்மியா இருக்கிற பழங்கள எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இது வந்து நடுவுல பசிக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்டா, நம்ம அந்த சுகரும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். 2வது நம்ம நடக்கிறது. சுகர் வந்து நம்மளுக்கு தினமும் எனர்ஜி சோர்ஸ் மாதிரி நம்ம உடம்புக்கு. ஸோ நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துச்சுன்னா, அது நம்ம தினசரி செய்ற வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த சுகரும் அந்த மாரி தான் வரும். ஸோ நம்ம நடக்கும்போது அந்த எனர்ஜியா அந்த சுகர் யூஸ் ஆகுறதுனால, சுகர் அதுலயுமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாப்பாட கண்ட்ரோல் பண்றது, பிறகு நடக்கிறது. இது 2ம் ரெகுலரா நம்ம நார்மலா செய்ற நான் டெய்லி நெறைய நடக்கிறேன்னா, அது மட்டும் பத்தாது. நார்மலா செய்ற வேலைகள விட கொஞ்சம் கம்மியா தனியா ஒரு டைம் குடுத்து நடக்க வைக்கணும். பிபிக்கும் அதே தான். கரெக்ட்டா நடக்கிறது ரெகுலரா வச்சுக்கணும். சாப்பாடுல உப்பு மட்டும் கம்மி பண்ணிக்கணும். உப்பு உள்ள பொருட்கள் லைக் அப்பளம், ஊறுகாய் அந்த மாரி ப்ரீமிக்ஸ்டா ஸ்நாக்ஸ் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இது 2த்தையும் கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு நம்ம டார்கெட் வேல்யூவுக்கு கொண்டு வந்து வச்சிருந்தோம்னா, உங்களுக்கு இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருதயத்தில ஆகாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சுகர், பிபி இதெல்லாம் நான் சொன்ன மாரி நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஃபர்தரா இதுக்கப்புறம் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் நம்மளுக்கு இதயத்துக்கு வரக்கூடியத தடுக்க நம்ம பார்ப்போம். ஸோ இது சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்களுக்கு வந்து பார்க்கலாம். இல்ல உங்க ஆல்ரெடி நீங்க பார்க்குற டாக்டர் கூட பார்த்து, அத நல்லா கண்ட்ரோல்டா வச்சுக்க பார்த்துக்கோங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.